நமஸ்காரம் பண்ணலாம். ரெண்டாவது, நம்மோடு வித்தையில் உயர்ந்தவர்கள். அதாவது நான் படிச்சிருக்கேன், என்னோட அவர் ஜாஸ்தியாக படிச்சிருக்காருங்கிறது நான் சொல்கிறது லௌகீக படிப்பு மட்டும் கிடையாது. நான் இது படித்தேன், பிஇ படித்தேன், அவர் எம்எஸ் படித்தார், நான் எம்எஸ் படித்தேன், அவர் எம்பிஏ படித்தார், இப்படின்னு போயின்னு இருக்கோம் இல்லையோ, அந்த மாதிரி அந்த லௌகீக படிப்பு மட்டும் கிடையாது. அதை தாண்டியும் இந்த ஆத்ம ஞானம், அதாவது பரமேஸ்வரனுடைய தத்துவங்கள், இதுவே எடுத்துக்கோங்களேன், இதிகாச புராண வேத ஆகம சாஸ்திர எல்லாத்தையும் திருமுறைகள்லாம் யாரெல்லாம் முற்றும் படிச்சிருக்காரோ யாராக இருந்தாலுமே சரி, அந்த மாதிரி ஒரு தெய்வீகமான படிப்பாக இருந்தாலும் சரி, லௌகிகமான படிப்பாக இருந்தாலும் சரின்னு வச்சுக்கலாம், பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி யார் நம்மளுடைய வித்தையில் ஜாஸ்தியாக இருந்தாலும் தாராளமாக நமஸ்காரம் பண்ணலாம். ரெண்டு அடுத்தா மூணாவது ஒன்று சொல்கிறார், நம்மோட பந்துக்கள் யாராக இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணலாம். பந்துக்கள் நான் சொல்கிறது நம்மளுடைய உயர்ந்த நிலையில் இருக்கிற பந்துக்கள். அதாவது இவர் எனக்கு அத்தை, இவா எனக்கு அத்தை வருவா, நாத்தனார், இது எனக்கு சித்தப்பா பெரியப்பா, அப்படி நிறைய பந்துக்கள்லாம் சொல்கிறோம் இல்லையோ, நமஸ்காரம் பண்ணக்கூடிய பந்துக்கள். அதில் சில வீட்டிலலாம் பார்த்தேன்னா இந்த நாத்தனாரோ இந்த அத்தையோ வயசில் சின்னவாளாக இருப்பாள். அந்த பொண்ணை காட்டில் அவள் கொஞ்சம் வயசில் சின்னவாளாக இருப்பாள். என்ன சுவாமி வயசில் சின்னவாளாக இருக்காளே, அது நிறைய காரணங்கள் இருக்கும் வயசில் சின்னவா ஏன் இருக்கான்னு. வயசில் சின்னவாளாக நமஸ்காரம் பண்ணலாமான்னு தாராளமாக பண்ணலாங்கிறது யாக்ஞவல்கியர் சொல்கிற விஷயம். ஏன்னா அவள்லாம் அந்த ஸ்தானத்தில் இருக்காளாம், நாத்தனாருங்கிற ஸ்தானத்துலையோ அத்தைங்கிற ஸ்தானத்துலையோ இருக்காளாம், கண்டிப்பாக நமஸ்காரம் பண்ணலாமா. ஆக இது 3 எடுத்தா கடைசியில் 4வதாக ஒன்று சொல்கிறார். என்னன்னா, தன்னுடைய நலன் கருதாது பிறருடைய நலனுக்காக ஆசைப்படுறவர்கள், அதுக்கான செய்கைகளை புரிபவர்கள் யாராக இருந்தாலுமே நமஸ்காரம் பண்ணலாம். இப்போ நம்ம பாரத தேசத்துலேயே எடுத்துக்கோங்களேன், ஆர்மிலாம் இருக்குது, எத்தனையோ